என்னங்க இப்படி ஆயிப்போச்சு. நான் என்னென்னலாமோ கனவு கண்டு டூருக்கு வந்தேன். நான் டூருக்கு வந்தாலே இப்படிதான் நடக்குது. கடவுள் எனக்கு என்னன்னு எழுதி வச்சிருக்காரோ. ஏடி அழாதட்டி, அதான் சொல்லுதாவல்ல கேமராவை செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. எல்லாம் செக் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாவ. இந்த ஆச்சி பயங்கரமான கில்லாடி, யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டாவ. அழுது இது பண்ணிட்டு இருக்காத, உங்க பிரியா விடு. முதல்ல சொன்னேன் நம்ம 2 பேரும் பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு வருவோன்னு. கேட்டிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? அழகாட்டு சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கலாம். குடும்பமாக போகணும், குட்டியோடு போகணுன்ட்டு எல்லாரையும் இழுத்துட்டு வந்து கடைசி என்ன நிலைமையில இருக்கோம் பாரு. நீர் என்னத்துக்கு இழுத்து சொல்லிட்டு கிடக்கீரு? நான் வயிற்றுச்சல்ல இருக்கேன், சும்மா கடையும். சரி சரி சரி, கோவப்படாத, சும்மாதான். ஆச்சியை தேடி கண்டுபிடிச்ச. நீ அழாதுட்டி, தயவு செஞ்சு நீ அழுது ஊரை கூட்டாத. நானே பெரிய சந்தோஷத்தில் உன்னைய கூட்டிட்டு வந்தேன். இங்கே வந்து உன்னைய அழ வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சரி அழாத, தேடி கண்டுபிடிச்சிடலாம். இவ நிப்பாட்ட மாட்டா போல இருக்க. சவன் பெரிய பிரச்சனையா இருக்கம்மா. இவ பேசாம நம்ம 4 பேர் வந்துடலான்னு சொன்னேன். கேட்டாளா இவா? இவளை சிரிக்க வைக்கிறேன்னா மூஞ்ச நத்திக்கிட்டு தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பா. என்ன செய்யுதுக்கு? பத்திராளி 10 10 அது இல்ல, உன்னைய சிரிப்பம் கட்டதுக்கு தான் சிரிச்சேன். மூக்குத்தி குத்தாதடி, உனக்கு வலிக்கும் வேணாமடி. இந்த பாட்டு கேட்ட உனக்கு சிரிப்பு வரும்ல. உனக்கு வலிச்சா மறுநொடி நானும் உசிர கையில் கொடுப்பேன். அடுத்து நீ தான் பாடு பாடு பாடு. முறைக்க பத்திராளி சிரிப்பம் காட்டதுக்கு. மனுஷன் இவ்வளவு ரூபா செலவு பண்ணி வந்துட்டு ஒரு வாய் வரைக்கும் எட்ட மாட்டேங்க. வாய மூடிக்கிட்டு இருக்கேன், பேசாம போயிரும். மூக்குத்து பாட்டு ரொம்ப முக்கியமோ. பாட்டு ஆரத்தி கழிச்சு போட மரியாதைக்கு போயிரும். கடுப்ப கிளப்பிக்கிட்டு கொஞ்சம் சிரிப்பியன்னு பார்த்தேன், ரொம்ப நடிப்பாப்பா. சிரிக்க மாதிரிதான் இருக்கேன். நானே இவ்வளவு தூரம் வந்து ஒரு இடம் பார்க்க முடியல. எவ்வளவு அழகான ஹோட்டல்ல உட்காந்து குளிக்க வழி இல்லாம உட்கார்ந்தே இருக்கேன். தீவனம் இல்லாம குளிப்பு இல்லாம வெப்ராளத்துல உட்கார்ந்துருக்கேன். மறுநடி சாவாரம் போவோம் எங்கேயாவது. எம்மா இவையம்மா இந்த கிளிக்கா கொஞ்சம் அழுதுட்டு இருக்கால, சிரிக்க வைக்கலான்னு பார்த்தா எப்ப நமக்கு என்னத்துக்கு வம்பு, ஓடிடுவோம். பாவம் பத்தியத்தி இந்த மொட்டாச்சி எங்க பேர் பவனே தெரியல. அப்படிதானே டி பூதா பூதா ஒன் கனெக்ட் சொல்லிட்டு இருக்கா. இந்த பூதா பேர் சிரிச்சிட்டே இருக்கிட்டே மாதிரி ஓவரா போயிட்டு இருக்கா. நீ என்ன நிலைமையில இருக்கோன்னு கூட தெரியாம பிள்ளைகளா இங்க வெளியெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாவளா? இந்த மொட்டை கிழவி வந்தாளா எப்படி? இந்த பேதி எடுப்பா எங்கேயோ போய் தொலைஞ்சது. நம்ம எல்லாரும் சும்மாவே உட்கார்ந்துருக்கோம். எவ்வளவு நேரம் இப்படி பார்த்ததே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. இப்ப இது ரொம்ப முக்கியமா? நாங்களே மொட்டாச்சியை காணலன்னு இருக்கோம். அவிய வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து டூர் போவோம். எவ்வளவு நேரத்தை அடிக்கிட்டு இருக்க, எங்க தான் போய் தொலைஞ்சானோ? எடி ஊதா பிளவரு அந்த அப்புவ பத்தேல ஐரி வாரங்க. என் பிள்ளைகளா இந்த அப்பு எங்கேயாவது பார்த்தேலா? ஒரு மாதிரி கொண்டுகிட்டு தான் திரியான். ஆளு மோரையும் பாரு, எரிச்சல் இதா வருது. எவ்வளவு பொறுமையா போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது. எங்க போய் தொலைஞ்சாம்னே தெரியல. அது எவ்வளவு பெரிய ஆளு, 2 தண்ணி கேனு. எம்மா அடி, யார் இப்படி தூக்குவா? எங்க அப்பா ஒண்ணு தூக்கறதுக்கே முக்கு முக்குன்னு முக்கி நெஞ்சில வர மாதிரி தூக்கிட்டு வருவாரு. மாமா 2 தண்ணி கேன 2 கையில தூக்கிட்டு வந்தாங்க. பெரிய ஆளுதான். அதானே, என்ன பழசாலியா இருக்கா? நான் கூட என்னவோன்னு நினைச்சேன். உன் கையில மாட்டிக்கிட்டே அவன் படுக பாட வத்தியா? யாச்சி இருக்க இதுல போங்காச்சு தள்ளி. லேய் அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளு கிடையாது. என்னதான் இருந்தாலும் என்னை விட குறைவு தான். நான் அவனை விட பெரிய ஆளாங்கும். 3 பிள்ளைல பெத்தனால தான் இப்படி இருக்கேன். என்கிட்ட ஒரு அடி வாங்கின உடனே எப்படி சுருண்டு கிடப்பான் தெரியுமா? மாப்பிள்ளையாச்சும் நாங்கள் மரியாதை தந்து அவனுக்கு கொடுத்து பேசிட்டு இருக்கேன். பார்த்துக்கோ, சும்மா பெரிய ஆள் தூக்கி வைக்காத. என்னையவே அடிக்க கை வாங்கிட்டான்.
இருக்கு வரட்டது கப்பா இருக்கு அவனுக்கு. எங்கேயாவது பார்த்தா நான் தேடினேன்னு சொல்லுங்க. ஓ, அவ்வளோ பெரிய ஆளா நீ? அடுத்த டார்கெட் நீ தாண்டி. எவ்வளோ பெரிய ஆளுன்னு நானும் பார்த்துருவேன். வேற எங்கேயாவது தேடி பார்ப்போமா மக்கா? எங்க தேடி பார்க்கனே தெரியலண்ணே. இப்படியே நாள் ஆயிருமோன்னு பயமா இருக்கு. வயசு வேற ஆயிட்டு பத்தேலா. போலீஸ், இவங்க போலீஸ் வராங்க. சார் சார், வாங்க சார். யாரோட அம்மா இது? சார், ஆச்சிக்கு என்னாச்சு? எங்க அம்மா? சரி சரி, வருத்தப்படாதீங்க. நான் சொல்லதை நல்ல தெளிவாக கேளுங்க. நாங்கள் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம். சிசிடிவியில் அப்படி ஒரு காட்சியே இல்லை. வண்டியை விட்டு இறங்க மாதிரியும் தெரியல. கேமரா வந்து ஆங்கிள் வேற மாதிரி இருந்தனால கிளியரன்ஸும் இல்லை. ஸோ கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் தேடணும். ஐயையோ, என்ன சார் சொல்லுதீங்க? உங்களை தான் முழுசா நம்பி இருந்தோம். சார் நாங்க எல்லா இடமும் செக் பண்ணிருக்கோம் சார். எங்களுக்கு எந்த ப்ரூஃபுமே கிடைக்க மாட்டேங்குது. நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். வேற போலீஸுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, மனசை தளர விட்டுறாதீங்க. அதைத்தான் நானும் சொல்லுது. மனசை திடமா வச்சுக்கோங்க. இனி இந்த ரெசார்ட்ல இருக்க பொந்து புதலெல்லாம் பார்க்கணும். ஒரு வேளை யாராவது அடிச்சு தூக்கி போடுவாங்களா எப்படி என்னன்னு நாங்க பார்க்கணும். நிறைய விஷயம் செக் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம். என்னெல்லாமோ சொல்லுதியல, எங்க அம்மாக்கு என்னாச்சு? சார் அழாதியே சார், யாருமே வருத்தப்படாதீங்க சார். நடந்தது ஏதோ ஒரு இதில் நடந்திருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல சார். பார்ப்போம். இன்னும் 2-3 போலீஸ்க்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க யாருமே வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பாருங்க, ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார். நான் உங்களுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணுவேன். எங்களுக்கு என்னத்துக்கு உதவி? என்ன டீ இப்படி சொல்லுதவ? இதுல யார டீ நம்பதுக்கு? வாங்க டீ, நம்மளும் எங்கேயாவது இருந்து கொஞ்சம் தேடி பார்ப்போம். நான் போய் தேட போறேன். தம்பி நீ அழாத, நீ வா. நம்ம எங்கேயாவது பார்ப்போம். அது சொன்ன மாதிரி ஏதாவது பொந்து புதர் பக்கம்லாம் போவோம். வா வா. எம்மா எம்மா, எவ்வளோ நேரம் தான் மனுஷன் பசியாரி இருக்கிறதுக்கா? வஞ்ச எவ்வளோ நேரம் ஆச்சு. கொஞ்சம் கூட சோறு கூட திங்கலை. அந்த இத்து போன உளிச்சு போன புளியோதரையை மட்டும் தின்ன வயிறு நிறையுமா? பரவாயில்ல, இந்த ஹோட்டலில் கேண்டீனில் நல்லா தான் இருக்குது. சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கணும். பில்லு எப்படி கொடுக்கணும் இல்லையா? ஷீப்பையில் பைசாவும் இல்லை. இங்கே தங்கியிருக்கோன்னு சொல்லி என்னத்தையே சொல்லி சமாளிச்சுட்டு போகணும். இங்கே தான் முதல்ல வேன் விட்டவ. ஐயே ஏல மக்கா, உங்கள் அப்பா தானே அவனை படுத்து கிடக்காரு. இவர் இன்னைக்கும் குடிச்சுக்கிட்டா கிடக்காரு. என்ன நடக்குன்னு கூட இருக்கு பரவருக்கு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. தாத்தா ஏ பேராண்டி, இந்த தம்முது இங்க ஒரு கடையுமே இல்லைல, ரொம்ப கஷ்டம். அங்கே ஆட்சியை காணும்னு நாங்களே தேடிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் எப்படி குடிச்சிட்டிங்கன்னா வந்து கிடக்கணுமா தாத்தா? ஆளப்போற ஆளை எந்தியும். சீ, ஐயே நான் குடிக்கல, படுத்துல இருக்கேன். இங்க நான் குடிக்கல. அம்மா அப்பமே போன்ல சொல்லும், நீ குடிச்சிட்டு கிடைக்கிறேன்னு. நான் தான் அப்படியெல்லாம் இருக்காதுன்னு உங்களை நம்புனேன். இப்பதான் தெரியுது உங்க பண்டவாளம். சீ, நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம். இந்த நேரத்துல இது உங்களுக்கு தேவையாப்பா? சொன்னா நம்ப மாட்டானுவோம். நான் ஜூஸ் தாமல குடிச்சேன். முதலே பாரு, சோதனை மேல் சோதனை. இவனே, உங்க அப்பா கரெக்டா வாசல்ல இருக்காரு. இவனை இப்படியே கடந்தாருன்னா ஏதாவது வண்டி தூக்கி இடிச்சுக்கிட்டு போயிடும். இருக்க பிரச்சனை இல்லை, இன்னொரு பிரச்சனை. நமக்கு என்னத்துக்கு? வா, தூக்கி ரூம்ல கொண்டு படுக்க வச்சுட்டு வருவோம். என்ன பாடுபட்டுக்காரு பத்தேலா? இரியும், நான் ஊருக்கு போன பிறகு வச்சுக்கிட்டேன் உங்களை. அம்மா சொல்ல நான் நம்பாம இருந்தேன். இருக்கு உங்களுக்கு காலைப்பிடி, நான் தலையை பிடிக்க. இந்த தாத்தாக்கு இதே ஒரு ஜோலி. ஏய் கப்பலா, கப்பல்ல ஏத்துக்க மாதிரியே இருக்குது. நல்ல வேளை வள்ளி, உன்னைய பார்த்தேன். நானும் பசியில தான் இருந்தேன். பின்ன எவ்வளவு நேரம் தான் சாப்பிடாமல இருக்கிறதுக்கு?
ஆச்சியை தேடதாங்க அப்படியே வந்தேன். இந்த அப்பு வேற எங்க கோவத்தில் வேற இருந்தேன்னா அது எல்லாம் சேர்த்துங்க. நான் வந்த உடனே ஒரு மனம் கோவத்தை மறக்கணும், ஆச்சியை மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிடுவோன்னு உள்ளே ஏறி வந்துட்டேன். பரவாயில்லக்கா, நல்ல மனமா இருக்கு பிரியாணி, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் சிக்கன் வேகணும் பார்த்தீங்களா? இல்லடி, நம்ம திங்காம இருக்கிறதுக்கு இது பரவாயில்ல, நல்லாதான் இருக்குது தின்னு. எப்பா ஏக்கா, ஏற்கனவே ஒரு தட்டு காலி பண்ணிட்டேன். இது உன் பங்குல இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் தின்னுட்டு இருக்கேன். போதுங்கக்கா, வயிறு புல்லு. நான் முன்னாடி போகிறேன், நீ சாப்பிட்டுட்டு பின்னாடி வாக்கா. ஒரு 7 குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்க. போகிற வெளில வாங்கிட்டு போகணும். போட்டாக்கா? ஏக்கா படப்படன்னு தின்னு. ஆள் வெள்ளம் கிடங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆச்சியை காணல, நம்ம இந்த பிரியாணி திங்கதை பார்த்தா ஏதாவது நினப்பாளுவா. சீக்கிரம் தின்னுட்டு வா, நான் போகிறேன். சீக்கிரம் வாக்கா. அம்மா வயிறு ஊதி போயிட்டம்மா. இவ்வளவு நேரம் காணுமே, இப்போ எங்க போயிருப்பா அந்த அளவுக்கு? எங்கேயாவது பொம்பளை பிடிச்சிக்கிட்டு எங்கேயும் தெரியானா எப்படி? ஐயோ, ஆனால் நான் இவனை விட மாட்டேன். எப்படினாலும் வீட்டுக்கு தானே வந்தாவணும் இருக்கு. இனிய அவ்வளோ பேர் முன்னாடி கேவலப்படுத்தின அவனை நான் சும்மா விட மாட்டேன். எப்பா வயிறு வேற என்ன வலி வலிக்குது. இதில் இவனை பற்றி யோசித்தே பாதி வயிறு வலி வந்துடும். இது யாரு என்னைய போல நிறைய தின்னதுல பிரியாணி மண்டைக்கு ஏறியதும் குழம்பிட்டா. யாரு நீ என்னைய போல நீ யாரு கண்ணாடியா? யாரு வேணும்? அப்பு நாள் என்னைய போல அங்க யாரோ இருந்த. அப்ப நீ இங்க எங்க எவ்வளவு நேரம்? ஐயோ, இவ்வளவு நேரம் எங்க போன நீ? எப்படி இங்க என்னெல்லாம் நடக்குங்க? எனக்கு பயமா இருக்கு. அப்ப நீ விளையாடிட்டு இருக்க, எனக்கு கோபமா வருது. ஐயா யாச்சு மொட்டாச்சு. என்ன காடலான்னு ஊரை அழுதுகிட்டு இருக்கு. நீ பிரியாணி திங்கியா? பிரியாணி யாச்சு இல்லாச்சு, செத்து போயிட்டேன். என்னன்னாலும் சொல்லுங்க ஆச்சு. நல்லெண்ணெய் பிரியாணி திங்கியா? நல்லெண்ணெய் பிரியாணி எப்படி? உங்க ஒருத்தரைக்கு நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ஐயா, இங்க என்ன நடக்குன்னே தெரியலையே. எனக்கு தலையெல்லாம் இறங்கிட்டு ஒரு மாதிரி வருது. எனக்கு என்னவோ பண்ணுது முருகா. சுவாலிய பெருக்கிட்டியா முருகா? நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் புரிய வைப்பேன். என்கிட்டே வா. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்வேன். சுட்டால் ஐயோ மாதிரி கரகமா இருக்க. ஊர்ல நான் கூட எவன்கிட்டயாவது பிடிங்கிறாளா? இங்க எவன்கிட்ட போய் வாங்க முடியும்? சுட்டால் பொன் சிவக்கும். ஏன் மொட்டை ஏட்டி இங்கேதான் இருக்கியா? யாரை பார்த்து மொட்டைன்னு சொல்லுவேன்? உன்னையதான் வண்டி மொட்டை கிளம்பி. என்னைய பார்த்து மொட்டைன்னு சொல்லுவியா? நான் எவ்வளவு அழகா இருக்கேன், எனக்கு எவ்வளவு முடிவு உண்டு தெரியுமா? மொட்டைங்க யாருன்னு தெரியாம வாய் வைக்காதையும். மொட்டை கொஞ்சம் போல டீ குடிச்ச கேட்டியா? இந்த பயல் ஒவ்வொருத்தனும் கண்டுபிடிக்கல. என் பொண்டாட்டி நீ கண்டுபிடிச்சிருப்ப. பாரு, நான் ஊதி காட்டுது இங்க பாரு.
ஏம்மா ஏம்மா எனக்கு இந்த உடம்பு சரிபடாது. இந்த உடம்புக்குள்ள இருந்துகிட்டு இவரை எப்படி சமாளிக்க? ஏம்மா இது என்ன நக்க நரம்பு என்ன எல்லாம் ஊற்றிட்டு இருந்த வாய்க்குள்ள சீ அப்போ வேற உடம்புக்குள்ள பேர வேண்டியது. எப்ப சீ எங்கடி போற மொட்டை ஏடி? இந்த உடம்புக்குள்ள இருந்தா இன்னும் நம்ம நிறைய விஷயத்த பார்க்க வேண்டியதா இருக்கும். அதான் மீனாட்சி வேற உடம்புக்குள்ள போயிருக்கு. திங்கக்கிழமை ஆரம்பிக்கும் போது இந்த உடம்பு வேண்டாம், வேற உடம்பு தான் வேணும். இவரை அம்மா என்ன நாக்க நறுவு தெரிச்சிரு மீனாட்சி.